ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ரீசெண்டாக நடந்த MTS 2019 எக்ஸாம்ஸில் கேட்ட LCM அண்ட் HCF கொஸ்டினோட ஒரு கம்பைலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையும் ஒவ்வொரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஷுவராக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் HCF ஆஃப் 2 cube into 3 power 4 and 2 power 5 into 3 squareனு கேட்டிருக்காங்க. 2 cube into 3 power 4 2 power 5 into 3 square. ஸோ காமனாக இருக்கிற விஷயத்தை தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 cube into 3 power 4 இருக்குது, இங்கே 2 power 5 into 3 square இருக்குது. அப்போ வந்து 2 cube காமனாக இருக்குது. இங்கே 2 power 5 இருந்தாலும் நம்ம வந்து மினிமம் பவர் தான் எடுக்கணும் இல்லையா? 2 cube into 3 square கீழே இருக்குது. ஓகே, ஸோ 2 cube into 3 square தான் இதோடைய HCF-ஆக இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இன்கேஸ் வந்து LCM கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும்? அதிகபட்ச பவர் எடுக்கணும். 2 power 5 into 3 power 4. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து LCM-ஆக இருந்திருக்கும். இது வந்து LCM. ஆப்ஷன் சி வந்து HCF. ஓகே, வெரி வெரி சிம்பிள். 10 செகண்ட் தான் ஆகும் இதுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். What is the smallest number which when increased by 5 is divisible by 12, 18, 30 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. What is the smallest number which when increased by 5? அப்போ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் 5 இன்க்ரீஸ் பண்ணோன்னா அந்த நம்பர் வந்து 12ஆல் 8ஆல் 30ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லையும் நம்ம 5ஐ இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் 5ஐ இன்க்ரீஸ் பண்ணால் 180, இதில் 5ஐ இன்க்ரீஸ் பண்ணால் 120, இதை 5 இன்க்ரீஸ் பண்ணால் 240, இது வந்து ஒரு 200. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து 12ஆல் 18ஆல் 30ஆல் டிவைட் ஆகணும். சரியா? அப்போது நம்ம வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் செக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து 18ங்கிற நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸி. ஏன்னா 18 வந்து 2 into 9 இல்லையா? அப்போ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் 9ஓட டிவிசிபிள் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி நமக்கு இருக்கிறதுலே. ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ 180ங்கிற நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகும்னா ஆகும் கண்டிப்பாக. 1 + 8 வந்து ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது. ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். 120 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டிவைட் ஆகாது. 1 + 2 3 தான் வருது. 240 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 + 4 6 வருது. இதுவும் டிவைட் ஆகாது. 200 எடுத்திங்கன்னா இதுவும் 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு 180 தான் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 180ங்கிற நம்பர் தான் வந்து 12, 18, 30ஆல் டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து 180 இல்லை, நமக்கு 175 தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்படி பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா LCM எடுத்து பண்ணலாம். 12க்கு LCM எடுக்கணும். 2 square into 3, 18க்கு வந்து 2 into 3 square, 30க்கு வந்து 2 into 3 into 5. சரியா? ஸோ LCM என்னவாக இருக்கும்? 2 square into 3 square into ஒரு 5. அப்புறம் 5 தானே? 6 5 30, 2 into 9, 4 into 3. ஓகே, அப்படின்னா ஒரு 4 into 9 into 5 என்ன வருது? 36 into 5 180 வருது. இப்போ 180 தான் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் when increased by 5 is divisible by 12, 18, 13 சொல்கிறாங்க. அப்போ 180 தான் LCM ஆஃப் 12, 18, 13. ஆனால் வந்து ஆப்ஷனில் 5 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னதுனால 180லேருந்து ஒரு 5ஐ மைனஸ் பண்ணிட்டோன்னா 175. அதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேவா? நீங்கள் 2 மெத்தடில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் which when divided by 6 and 5 leaves remainder 1 in each case? 6ம் 5ம் கோப்பரையும் நம்பருக்குனால 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டாலே 30. இதுதான் வந்து LCM ஆஃப் 6 and 5ஆக இருக்கும். அப்படி தானே? லார்ஜஸ்ட் 2-digit நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் நமக்கு என்ன தெரியும்? 99. இதை வந்து நம்ம 30ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் பண்ணோன்னா 90 வரும். ரிமைண்டர் வந்து 9 வரும் இல்லையா? அப்போனா நமக்கு வந்து 90ங்கிற நம்பர் தான் வந்து லார்ஜஸ்ட். இந்த 99லேருந்து 9 மைனஸ் பண்ணுறோம். 90 தான் லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் which is divided by 6 and 5. இப்போ லீவ்ஸ் ரிமைண்டர் 1 in each கேஸ்னு வரும்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 91 நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். அதேமாதிரி 91 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போகலாமா? வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் which is divisible by 32, 40, 36 and 48? ஓகே, லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் divisible by 32, 40, 36 and 48னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நான் வந்து 36 எடுக்கலாம். ஓகேவா? 36 தான் வந்து 4 into 9. அப்போ இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக 9ஓட டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஏதாவது ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 9 + 2 + 2 என்ன வருது? 11, 13. ஸோ இது 9ஆல் டிவைட் ஆகாது. கண்டிப்பாக இது கிடையாது. இதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 8, 8, 2, 0, ஒரு 10, 18 இது வந்து டிவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை எடுத்துக்கிட்டோம்னாலும் 10 18 இதுவும் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டோம்னா 10 13. ஸோ இது கிடையாது. ஸோ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸை யூஸ் பண்ணி 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். அப்படி தானே? ஓகே. இப்போ வேறு என்ன செக் பண்ணலாம்னா, இப்போ 32 எடுத்துக்கிட்டோம்னா 32 வந்து 4 × 8 அப்படி தானே? அப்போ 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸை நம்ம செக் பண்ணலாம். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இதை செக் பண்ணுவோம். லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுதான்ட்டு பார்த்தோம்னா 820ங்கிறது 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா? 800 8ஆல் டிவைட் ஆகும். அடுத்து வந்து 816 தான் டிவைட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் இருக்குது நமக்கு. அப்போ 8640ங்கிறதா வந்து லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 32 40 36 and 48 இருக்கும். இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதுவும் நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. ஆபத்துக்கு உதவும் எப்படியும். 32க்கு வந்து என்ன வரும்? 2/5 2/5 வந்து 32. 40 வந்து 8 × 5 அப்போ 2³ × 5. 36 எடுத்துட்டோம்னா 2² × 3². 48 எடுத்துக்கிட்டோம்னா 16 × 3 2/4 × 3. இப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும்? 2/5 × 3ல் என்ன இருக்குது? 3/3² இருக்குது இன்ட்டு அடுத்து ஒரு 5 இருக்குது. இதுதான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். 2/5 × 3² × 5 தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 32 × ஒரு 45 32 × 45 என்ன வருது? 3 5s are 15 16 2 4s are 8 3 4s are 12 0 14 1 1440 வருது. ஓகே. நமக்கு தேவை லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இல்லையா? ஸோ லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து எப்படி கொண்டு வரலாம்? நமக்கு தெரிஞ்ச லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து 49 இல்லையா? ஸோ இதை வந்து 1440வால் டிவைட் பண்ணலாம். 4 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 4 × 144 எவ்வளோ வரும்? 16 1 17 1 14 is 4 17 14 is 4 5 வருது இல்லையா? அப்போ இன்னும் அதிகபட்சமாக நம்ம போகலாம். ஒரு 144 × 8 டைம்ஸ் பண்ணுவோமா? 8 டைம்ஸ் பண்ணுவோம். 4 8s are 32 3 4 8s are 32 5 3 187 11. இது வந்து அதிகமாக போயிடுது. அப்போ 1447 பண்ணலாமா? 7 கூட வேண்டாம். 7 பண்ணாலும் வந்து 1000 தாண்டி தான் போகும். 6 பண்ணலாம். 6 பண்ணால் 4 6 are 24 2 4 6 are 24 26 2 14 is 4 864 வருது. ஓகே. 864. ஓகே. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். 6 டைம்ஸ் பண்ணோன்னா 8640. அவ்வளோதான். லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வந்து அப்போ 8640 தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு மேலே போனால் நமக்கு 10,000 தாண்டி போயிடும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 8640 தான். ஓகே. இதுதான் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிறத விட நான் அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸை செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு இதுக்கு தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இது தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். ஓகே. இன்கேஸ் ஒரு 2 to 3 ஆப்ஷன்ஸ் வந்து அதே டிவிசிபிலிட்டி ரூல் வந்துன்னா நம்ம இதை பயன்படுத்தலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். HCF ஆஃப் 7/16 21/32 49/8 ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ HCF கேட்டிருக்காங்க. அப்போ HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ 7 21 49க்கு HCF என்னவாக இருக்கும்? 7ஆக தான் இருக்கும் இல்லையா? 21னா 3 × 7 49 வந்து 7². 16 32 8க்கு எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 32ஆக தான் இருக்கும். 16 × 2 32 × 1 8 × 4. ஸோ 7/32 தான் இதுக்கான HCF இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் 460 491 and 553 leaves remainder 26 in each case அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 460 491 553 லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணணும்? இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சம்க்கு 31 இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஒரு 53 + ஒரு 9 62. அடுத்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு 40 ஒரு 53 93 வருது. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு இந்த 3க்கும் வந்து HCF எடுக்கணும் நம்ம. சரியா? அந்த HCF தான் இதுக்கான ஆன்சராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தாச்சு. 31 62 93 வந்துருச்சு. ஸோ இதோட HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 31 இது வந்து 31 × 2 இது வந்து 31 × 3. அப்போ ஆப்வியஸாக வந்து HCF வந்து 31 தான் இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்
நீங்கள் வந்து 460 31 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 26 வரும். சரியா? இந்த மாதிரி சம் வந்தாலே அந்த 3 நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits which is exactly divisible by 2, 4, 6 and 8? ஓகே, 2, 4, 6 and 8 லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digitன்னு கேட்குறாங்க இல்லையா? நார்மலாக என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்போம். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ என்ன செக் பண்ணலாம், எல்லா நம்பருமே ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 4 செக் பண்ணோம்னா லாஸ்ட் 2 digit 4ஆல் டிவைட் ஆகணும். எல்லா நம்பருமே லாஸ்ட் 4 digit வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. 6 எடுத்துக்கிட்டோம்னா 2 into 3, ஸோ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் செக் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா 1 + 1 + 6 8 வருது, இது 3யோட மல்டிப்ளா இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா 1 + 2 + 4 7 வருது, இதுவும் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா 1008 கண்டிப்பாக வந்து 9 வருது, அப்போ 3யோட மல்டிப்ளா இருக்கும். இது நமக்கு ஆப்ஷனாக இருக்கலாம். இதை செக் பண்ணோம்னா 10 16, இதுவும் வந்து 3யோட மல்டிப்ளா கிடையாது. ஸோ ஆப்ஷன் கண்டிப்பாக சி தான். ஓகே, இது இன்னும் கன்வென்ஷனலாக பண்ணணும்னா நீங்கள் வந்து 2, 4, 6, 8க்கு எல்சிஎம் எடுத்து 1000 பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். வாட் இஸ் த எல்சிஎம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 13? இப்போ 6, 8, 10, 12 இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க இல்லையா? 6, 8, 10, 12க்கு எல்சிஎம். ஓகே, டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 2 into 3, 8னா வந்து 2 cube, 10னா வந்து 2 into 5, 12னா வந்து 2 square into 3. அப்போ 2 cube into 3 into 5 அவ்வளோதான். 8 into 15, 8 into 15 எவ்வளவு? 120. 120 தானே, 8 into 15 வந்து 120. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 13 வந்து 120 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் போகலாம். If the LCM of 56, 57 and 58 is k, then what will be the LCM of 56, 57, 58 and 59? Good question இது. சரியா? 56, 57, 58க்கு LCM வந்து k வாம். What will be the LCM of 56, 57, 58 and 59? ஒரு நம்பர் 59 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ 59ங்கிறது என்னது? ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ ஆல்ரெடி ஒரு எல்சிஎம் நமக்கு தெரியுது, அது கூட இன்னொரு ப்ரைம் நம்பரை கொடுத்து அதுக்கு எல்சிஎம்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 59 into k தான் வந்து ஆன்சராக இருக்க முடியும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3, 5, 7க்கு எல்சிஎம் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? 3 into 5 into 7, 15 into 7 எவ்வளவு? 105. 105 தான் எல்சிஎம் இல்லையா? இப்போ இது கூட வந்து 3, 5, 7, 11 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இதுக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக 4 நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? 4 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ அதே தான் பண்ணியிருக்கப்போ 105 into 11 தானே பண்ண முடியும், அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ இங்கே கே இருக்குது, அதேமாரி ஒரு 59 கொண்டு வந்ததுனால 59k தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும் அந்த புது நம்பருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்சிஎம் ஆஃப் 23 and 24 is A and HCF of 23 and 24 is B. Then what is the value of A plus B? இந்த சம்ஸ் எல்லாமே வந்து எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக பேசிக் கொஸ்டின்ஸ் தான். 23 into எல்சிஎம் ஆஃப் 23 and 24 is A. அப்படின்னா என்ன? ரெண்டுமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். அப்படின்னா எல்சிஎம் என்னவா இருக்கும்? 23 into 24 தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஹச்சிசிஎஃப் வந்து பின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏன்னா ஹச்சிசிஎஃப் என்னது? பி. ரெண்டுத்துக்கும் கோப்ரைம் நம்பரோட ஹச்சிசிஎஃப் வந்து ஆல்வேஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஹச்சிசிஎஃப் வந்து எவ்வளவு? HCF is equal to 1. அப்போ B is equal to 1 நமக்கு தெரியும். ஏயோட வேல்யூ வந்து 23 into 24, பியோட வேல்யூ வந்து 1. A plus B தான் கேட்குறாங்க இல்லையா? இது நீங்கள் மல்டிப்ளை கூட பண்ணணும் அவசியம் இல்லை. 3 into 4 எவ்வளவு? 12ல் முடியும், 2ல் முடியும். அப்போ 2 plus 1 3ல் முடியும். 3ல் முடிகிற ஒரு ஆப்ஷன் 553. அவ்வளோதான். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. What is the largest 2-digit number which when divided by 6 and 7 gives remainder 3 and 4 respectively? 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3, 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4. இந்த காமன் டிஃபரன்ஸ் வந்து 3. ஓகே, ஓகே. ஸோ 6 7s are 42. 42 தான் வந்து எல்சிஎம் ஆஃப் 6 and 7. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 2-digit நம்பர்? லார்ஜஸ்ட் 2-digit நம்பருங்கும்போது 42 into 2 பண்ணோன்னா நமக்கு 84 வரும் இல்லையா? ஸோ 84ல் இருந்து இதுக்கு மேலே நமக்கு வந்து 3-digit நம்பராக போயிடும். அவங்க கேட்குறது லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் தான் கேட்குறாங்க. 84ங்கிறது 6 and 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். இதோட காமன் டிஃபரன்ஸ் 3 வருது இல்லையா? இந்த நம்பர் இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணிடணும். இதுதான் அந்த ரூல் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 2 ரூல்ஸு. அதில் இருக்கிற ஒரு ரூல் தான் இது. இப்போ 84 minus 3 81. 81 தான் அந்த நம்பராக இருக்கும். லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் which when divided by 6 and 7 gives remainder 3 and 4.
இப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் த HCF ஆஃப் 42, 168, 210? 42 என்னது? 14 into 3 2 into 3 into 7 6 7s are 42 இல்லையா? 168 எடுத்துட்டோம்னா 42 into 4 இல்லையா? 42 into 4. அதேமாதிரி 210 எடுத்துக்கிட்டோம்னா 42 into 5. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து 42 காமனாக இருக்குது. 6 7s are 42. அப்போ 42 தான் வந்து HCF. அதுக்கு மேலே எந்த நம்பரும் காமனாக இல்லை. ஓகே. If A is the smallest 3-digit number divisible by both 6 and 7 and B is the largest 4-digit number divisible by both 6 and 7, then what is the value of B minus A ன்னு கேட்குறாங்க. A is the smallest 3-digit number divisible by both 6 and 7. அப்போ 42 6 into 7 42 84 126 126. இதுதான் வந்து அப்போ ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பராக இருக்கும். லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்னவாக இருக்கும்? அதே தான் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏ வந்து 126ன்னு தெரிஞ்சிருச்சு. பி தெரியணும் இல்லையா? ஸோ 999 எடுத்துக்கலாம். சாரிட்டா 49 42வால் நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ரிமைண்டர் என்ன வருதோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். 2 times பண்ணோம் 84 வரும். ஒரு 5 ஒரு 1 15 திருப்பி ஒரு 9 எடுத்துக்கிட்டோம்னா 3 times போடலாம். 126 3 3 திருப்பி ஒரு 9 எடுத்துக்கிட்டோம்னா 339 எத்தனை தடவை வரும்? 42 into 8 போட்டு பார்க்கலாம். 16 4 8s are 32 336. சூப்பர். இப்போ 8 times போட்டோம்னா எனக்கு 336 வருது. ரிமைண்டர் வந்து 3 வருது. அப்போ இந்த 3யை வந்து 999 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து அந்த நம்பர் எக்ஸாக்டாக வந்து 42வால் டிவைட் ஆகும். அப்படி தானே? ரிமைண்டர் 3 வருது. இந்த 3யை இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 42வால் டிவைட் ஆகணும்ல. ரிமைண்டர் 0 வந்துடுச்சுன்னா 42வால் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் வந்து 9996ங்கிற நம்பர் தான் வந்து லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6 and 7. இதுதான் வந்து பின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பி மைனஸ் ஏ கேட்குறாங்க. ஸோ 9996 அதுலேருந்து ஒரு 126 மைனஸ் பண்ணிடலாம். 0 7 8 9870. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? The product of two numbers is 6845. If the HCF of the number is 37, then the greater number is ன்னு கேட்குறாங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? LCM into HCF is equal to product of the two numbers-ன்னு தெரியும் இல்லையா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நிறைய சம்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதில் வந்து LCM தெரியாது. HCF வந்து 37ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 6845ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம LCM கண்டுபிடிச்சிடலாம். LCM is equal to 6845 divided by 37. ஓகே, டிவைட் பண்ணலாமா? 6845 37ஆல் டிவைட் பண்ணலாம். 1 37 1 3 31 ஒரு 4 times போகும். இப்போ 37 into 8 போடலாமா? 37 into 8 என்ன வருது? 7 8s are 56 3 8s are 24 29 296 வருது. 14ல் ஒரு 6 போச்சுன்னா 8 30ல் ஒரு 29னா 1 திருப்பி ஒரு 185 சாரி 185 185ங்கிறது 5 into 37 இல்லையா? 185 0 வந்துடுது. அப்போ LCM என்னவா இருக்கும்? 185 இருக்கும். LCM கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவை என்னது? இப்போ இந்த ஃபார்முலாவில் திருப்பி நம்ம அப்ளை பண்ணோம்னா 185 into 37 is equal to அந்த ரெண்டு நம்பர் வந்து 37x into 37y எப்படி நம்ம போட்டுக்கலாமா? நமக்கு வந்து கிரேட்டர் நம்பர் கேட்குறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன வரும்? 37 நம்ம இந்த 37x 37y ஏன் போட்டிருக்கேன்னா 37 வந்து HCF இல்லையா? அதனால நான் போட்டிருக்கேன். ஸோ 37 நம்ம கட் பண்ணலாம். இந்த 37 185 கட் பண்ணால் 5 வரும். அப்போ xy is equal to 5ன்னு வரும். 5 வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னது? ஒரே ஒரு பாசிபிள் பேர் தான் இருக்குது. 1 into 5 தான் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஒரு நம்பர் வந்து 37 இருக்கும். அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து 185 இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். கிரேட்டர் நம்பர் வந்து 185 இருக்கும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, 37 தான் வந்து HCF, 185 வந்து LCM. அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணாலே வந்து 6845 வருது. ஓகே, கன்ஃபியூஷன் தேவையில்ல. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து HCF கொடுத்துருக்காங்க, நமக்கு LCM தெரியாது. அதனால் LCM கண்டுபிடிச்சி தான் அது வந்து கிரேட்டர் நம்பரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே
ஓகே, கடைசி கொஷின். மொத்தம் ஒரு 15 கொஷின் நான் எடுத்திருந்தேன். இது போகவும் இதே கொஷின் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த மாடல் வந்து மாறவே இல்லை. சரியா, ஒரே மாதிரி மாடல் தான் வந்திருக்கு. ஓகே, அதனால் இந்த 15 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஒரு ஐடியா கொடுத்துரும். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த கொஷின் பாருங்கள், 15th கொஷின் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் ரீசனிங்கில் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்குது. சரியா, ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வித்தியாசத்துக்கு பஞ்சமே இல்லை. இஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் டினோட்ஸ் ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் அண்ட் ஒய், அண்ட் எக்ஸ் அட் த ரேட் ஒய் டினோட்ஸ் எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், தென் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ரீசனிங்கில் கேட்டுருந்துருப்பாங்க. அதை வந்து ஆப்டிடியூடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் டைம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பொறுமையாக பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ 172 இன்டூ 84னா அப்போ அது என்ன சொல்கிறது, ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னு அப்படின்னு சொல்லுறாங்க. அப்படி தானே. இப்போ 172க்கும் 84க்கும் நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹச்சிஎஃப் என்னவாக இருக்கும், 4 டேபிளால் டிவைட் ஆகுமா, 4 இன்டூ 43, இது வந்து 4 இன்டூ 21 அப்படி தானே, 4 இன்டூ 21. லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 21, 43 இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கோப்ரைம் நம்பர்ஸ் இல்லையா. 21, 43 வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஸோ 4 தான் வந்து காமனாக இருக்குது ரெண்டுத்துக்கும். அப்போ வந்து ஹச்சிஎஃப் வந்து 4 தான். ஹச்சிஎஃப் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க இங்கே, ஓகே இப்போ வந்து அட்டு 144ன்னு சொல்கிறாங்க. அப்போ மொதல் இது பேர் கண்டுபிடிச்சிட்டோம், 4 at 144. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க இல்லையா. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் ஆப்வியஸாக 144 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்படி தானே. 144 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், 4 இன்டூ 36 டைம்ஸ். ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து 4 இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அடுத்த ரேட்னா வந்து எல்சிஎம்மாக தான் டினோட் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 144. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல எம்டிஎஸ்ல கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி மாடல் தான் இருக்க போகுது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஷிஃப்ட்டு கிட்ட கம்பைன் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஓகே, ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கொஸ்டின் கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,